வணக்கம், இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஜேசி டைப் டிஷர்ட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு அவங்க ஷேர் பண்ண போகிறேன். ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான். அண்டு இந்த வீடியோ எண்டில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட்டு எப்படி பண்ணுறது பார்த்தேன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா காட்டனுக்கும் ஜெர்சி டைப்புக்கும் வந்து உங்களுக்கு திக்னஸே வந்து டிஃபர் இருக்கும். ஸோ ஜெர்சின்றது ரொம்ப தின்னான மெட்டீரியல், காட்டன் ரொம்ப திக்கான மெட்டீரியல். ஸோ அதனால் ஜெர்சியில் எப்பயுமே வந்து 2 பாஸ் எனஃப். ஸோ 2 பாஸ்க்கு மேலே போடக்கூடாது. ஏன்னா என்ன ஆகும்னா 2 பாஸ்க்கு மேலே போட்டிங்கன்னா இங்க்கு வந்து அப்படியே ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஹீட் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரிண்ட் வந்து மேபி டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சிங்கிள் பாஸ்க்கு எடுத்துருங்க. ஸோ அது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 200 தான் யூஸ் பண்ணுறோம் மெஷ்ஷு. ஸோ அதை கண்டினியூவாக பண்ணணும். அண்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மெலிசாக இருக்குது அண்டு கொஞ்சம் வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ஒரு 2-3 பிரிண்ட்டுக்கு ஒரு வாட்டி பேலட் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. அடிச்சிங்கன்னா அந்த நம்மளோட பேலட்டோட அந்த டிஷர்ட் நல்லா ஓட்டிக்கும். ஸோ உங்களுக்கு இம்ப்ரெஷன் பக்காவாக வந்துடும். சரிங்களா? இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் லேர்ன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லைவுக்கு போகிறோம். ஸோ இதுதான் நான் பண்ணது. எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் லேர்னிங் இருக்கும் ஒரு 6 months ஆர் 1 year. அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லைவ் ஜாப் போவாங்க. ஸோ இந்த டெஸ்டிங் பீரியட் அண்ட் இந்த தியரிட்டிக்கல் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் வரும், நிறையா வந்து டவுட்ஸ் வரும், கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் நிறைய வாங்கி நிறைய மணி அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். பட் எல்லாமே வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமானா கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். நிறைய மேபி லேர்னிங் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது எதுவுமே தப்பு கிடையாது. வாங்கலாம், நம்ம காசை ஸ்பெண்ட் பண்ணி லேர்னிங்காக நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம். பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்க்ரீனே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் எடுக்கிறோம். நான் வந்து 60x20 A3 சைஸ்க்கான ஃப்ரேம் தான் எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் நம்ம வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா.
பட் இதுலேயே வந்து சின்ன சைஸ்லாம் இருக்கும், லோகோ பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தேவையப்படாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரே சைஸ் ஃப்ரேம் தான் செட் பண்ணி உங்களோட பொசிஷன் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக அந்த மாதிரி ஒர்க் தான் வரும். ஸோ அதனால் ஒரே சைஸ் A3 சைஸ் பெரிய சைஸ் ஃப்ரேமே வாங்கிக்கலாம். ஸோ சின்ன சைஸ் ஃப்ரேம்ஸ்லாம் தேவை கிடையாது. ஸோ சப்ளைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம நார்மல் ஸ்க்ரீன் பிரிண்டிங், அதாவது பேப்பர் டேபிள் மேலே வச்சு ஸ்க்ரீன் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு பேலட்டை வந்து ப்ரெஸ்ஸில் செட் பண்ணி டிஷர்ட் அடிக்க போகிறோம். ஸோ அப்போது எல்லாமே ஒரே சைஸ் இருந்தால் தான் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்மான செட்டிங் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமல்ஷனாக இருக்கட்டும், இங்க் அதாவது இங்க் ரிமூவராக இருக்கட்டும், ஸோ சென்சிடைசரு, பேலட் ஸ்ப்ரே, பேலட் டேப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ட்ரை ஆகிற திங்ஸ். ஸோ அதனால் அதெல்லாம் கம்மி குவான்டிட்டியில் வாங்கி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் நிறைய சப்ளையர்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க, இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டுன்னு. பட் உங்களுக்கு என்ன தேவை, இங்கு, எமல்ஷன், இங்கே, சென்சிடைசர், ஸ்க்ரீன், இந்த 5 பொருள் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பேலட் டேப், ஸோ உங்கள் ப்ரெஸ்ஸில் அடிக்கிற பேலட் டேப்பு, ஸோ இது அதுக்கப்புறம் நார்மல் டேப்பு, இவ்வளோ தான், மொத்தமே இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அது தவிர எது அவங்க சேல் பண்ணணும்னு நினச்சாலுமே அது வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதா, அது வந்து எஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கிடையாது. ஸோ என்னோட பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் தேவையில்லாத நிறையா எக்ஸ்பென்சிவ் பர்ச்சேசிங்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் இதுதான் ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திங்க. நன்றி, வணக்கம்.